السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ரப்பி சிதனி இல்மா ரப்பி சிதனி இல்மா ரப்பி சிதனி இல்மா. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரினும் மேலான உத்தம தூதர் அகிலத்தின் அருட்குடை நமது வாழ்வியல் வழிகாட்டி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய கண்ணியமிக்க குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், இமாம்கள், சோதாக்கள், மேலும் இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த வற்றாத பெருங்கருணையாளனுடைய சாந்தியும் சமாதானமும் இன்றும் நின்று பொழியப்படட்டுமாக என பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, இன்றைய ஜும்மாவுடைய கருப்பொருள் மக்கள் தொகை கணக்கெடுப்பும் நமது பங்களிப்பும். அல்லாஹ்வுடைய மிக பெரும் கிருபையினால் ஜும்மா மேடைகள் என்பது வெறுமனே மக்களுக்கு சம்பந்தம் இல்லாதவற்றை பற்றி பேசுவது அல்லது வெறுமனே மக்களுக்கு நேரடியாக விளங்காத விஷயங்களை மட்டும் பேசுவது என்பதை கடந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி முஸ்லிம்களுக்கு இம்மையிலும் வாழச் சொல்லியிருக்கின்றான், மறுமையிலும் வாழச் சொல்லியிருக்கின்றான். நீங்கள் மறுமையை மறந்து விட வேண்டாம், அதே சமயத்தில் இம்மையை துறந்து விடவும் வேண்டாம். மறுமைக்கான விளைநிலம் என்பது இம்மைதான். இம்மையில் நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் மறுமையிலே அறுவடை செய்து கொள்ள முடியும் என்ற அடிப்படையில ஜும்மா மேடை என்பது வெறும் குர்ஆன் ஹதீஸ்களை சொல்வதற்கான மேடை மட்டுமல்ல. அந்த குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முன் சென்ற சஹாபாக்களும் குலஃபதே ராஷிதீன் என்று சொல்லப்படக்கூடிய கலீஃபாக்களுடைய அடிப்படையில மக்களுக்கு தேவையான பிரயோஜனமான காலத்திற்கேற்ற விடயங்களை சொல்வதும் ஒரு ஜும்மாவுடைய கத்தீபுடைய கடமை என்ற அடிப்படையில் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், இன்றோடு அந்த 2027 மக்கள் தொகையில கணக்கெடுப்புக்கு முந்தைய கணக்கெடுப்பு, ஃபர்ஸ்ட் ஃபேஸ் சொல்லக்கூடிய முந்தைய கணக்கெடுப்பை யாராவது சுயமாக அவர்களே அந்த கணக்கெடுப்பை செய்யணும் அப்படின்னா இன்று இரவு 12 மணிக்குள்ள என்ன பண்ணிக்கலாம், அவங்க இணையத்திலோ அல்லது அவர்களிடம் இருக்கக்கூடிய அலைபேசியின் மூலமாக அவர்கள் தாங்களாகவே பாப்புலேஷன் சென்சஸினுடைய இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பினுடைய முதல் பகுதியை நிறைவு செய்து விடலாம். இதை ஏன் நமக்கு இந்த ஜும்மாவில் சொல்றோம் அப்படின்னா, ஒரு முஸ்லீம் என்பவன் ஒரு நாட்டுடைய பிரஜை என்ற அடிப்படையில, ஒரு நாட்டுடைய ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன் என்ற அடிப்படையில மற்ற எந்த சமூகத்தை விடவும் நாம அந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கக்கூடியவர்களாக, அந்த நாட்டுடைய நியாயமான விதிகளுக்கு உட்பட்டு நடக்கக்கூடியவர்களாக, லா அபைடிங் சிட்டிசன் என்று சொல்வார்கள், சட்டத்தை பேணக்கூடிய குடிமக்களாக நாம் நடந்து காட்ட வேண்டும். ஏன்னா இன்றைய இந்தியாவுடைய சூழல் அப்படித்தான் இருக்கிறது. பொதுவாக சங்க பரிவாரங்கள் முஸ்லீம் சமூகம் என்றாலே சட்டத்தை மதிக்க மாட்டாங்க, எதையும் கணக்கு காட்ட மாட்டாங்க, எதையும் முறைப்படி செய்ய மாட்டார்கள், அவர்கள் தங்களுக்கென்ற ஒரு தனியான பாதையில போய்கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் செய்யக்கூடிய விஷம பிரச்சாரங்களுக்கு நாம் இந்த மாதிரி செயல் மூலமாகத்தான் ஆக்கப்பூர்வமான
நடவடிக்கைகளில் அரசோடு ஒத்துழைப்பதன் மூலம்தான் நம்முடைய பங்களிப்பை சரியான முறையில நிறைவேற்ற முடியும். ஏன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த முஸ்லிம் சமூகத்தை கட்டமைத்த போது வெறும் தொழுகை நோன்போடு இந்த முஸ்லிம் சமூகத்தை உண்ணாக்கல. அப்படி நினைச்சிருந்தா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை போல, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை போல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை போல ரசூலுல்லாஹ்வை வெறும் ஒரு பிரச்சாரகராக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு மார்க்கத்தை மட்டும் சொல்லக்கூடிய ஒரு தூதராக அல்லது ஒரு இயக்கத்தினுடைய தளபதியாக அல்லாஹ் சுருக்கி இருக்கலாம். ஆனா வேற எந்த நபிமார்களை காட்டிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆட்சி தலைவராக இருந்தார்கள். அவங்க ஒரு குடும்ப தலைவராக மட்டுமல்ல, ஒரு சமூகத்தினுடைய தலைவராக மட்டுமல்ல, யூதர்கள் அதே போல இன்ன பிற சமூகத்தினவர்கள், அன்சார்கள், முஹாஜிர்கள் உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய ஆட்சியை என்ன பண்ணாங்க, நிர்மாணித்தார்கள். இறுதியில உலகத்துல 1/3 பகுதி முஸ்லிம் தேசம் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு பறந்து விரிந்த இஸ்லாமிய தேசத்தினுடைய அடித்தளத்தை அமைத்தவர்கள் யாருன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அப்ப முஸ்லிம்களாகிய நாம என்ன பண்ணணும், அந்த பாதையில நம்முடைய இலக்கு என்பது வெறும் மறுமை மட்டுமல்ல, இம்மைக்கும் சேர்த்து, இம்மையில் வாழக்கூடிய மானுடத்திற்கும் சேர்த்து வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. உண்மையில ரொம்ப சிம்பிளா ரொம்ப புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நாம என்ன நினைச்சு வச்சிருக்கிறோம், குரான்னா ஒரு குரான்ல இது நல்லது, இது தீயது, இதை செஞ்சா சொர்க்கத்துக்கு போலாம், இதை செஞ்சா நரகத்துக்கு போலாம், அது மட்டும் தான் குரான்ல சொல்லப்பட்டிருப்பதாக நாம் தவறாக நினைத்து வைத்திருக்கிறோம். உண்மையில குரான் வறுமையை விட இம்மைக்கு அதிகமாக வழிகாட்டுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழிக்கப்பட்ட சமூகங்களோட வரலாற்றை சொல்றான். எதுக்காக சொல்றான்? ஆது சமூகம் அழிக்கப்பட்ட வரலாற்றை தெரிஞ்சு கொள்றதுனாலயோ தெரிந்து கொள்ளாமல் போவதனாலேயோ ஒரு மனிதர் சொர்க்கத்துக்கு போவதோ நரகத்துக்கு போவதோ பாதிக்கப்பட போவதில்லை. சூரா கஹ்ஃப்ல குகைவாசிகளுடைய தோழர்களுடைய வரலாற்றை தெரிந்து கொள்வதாலேயோ தெரிந்து கொள்ளாமல் போவதோ ஒரு சொர்க்கம் நரகத்துக்கு தடையாக இருக்க போவதில்லை. மாறாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு முஸ்லீம் அந்த சமூகத்துடைய வரலாற்றை தெரிந்து அந்த வரலாற்றின் அடிப்படையில தன்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் அமைச்சுக்கணும். இந்த உலகத்துல நேர்மையானவனாக, நீதியானவனாக, பிறருக்கு நீதி மிக்க ஒரு அரசை வழங்க வேண்டிய ஒரு மகத்தான ஆளுமையாக ஒரு முஸ்லீம் மிளிர வேண்டும். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, குரான்ல தொழுவுங்கன்னு நிறைய வசனம் வருது, நோன்பு வையுங்கன்னு வசனம் வருது, ஜகாத்து கொடுங்கன்னு வருது, ஈமான் கொள்ளுங்கள் வருது. ஆனா குரானுடைய ஆக மிகப்பெரிய வசனம், குரான் ஒட்டுமொத்த 114 அத்தியாயங்கள்ல 114 சாப்டர்ல 114 சூறாக்கள்ல இருக்கக்கூடிய மிக நீண்ட வசனம் தொழுகையை பற்றி, நோன்பை பற்றி, கல்வியை பற்றி இல்லை. குரானுடைய மிக நீண்ட வசனம் என்பது உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டால் நீங்கள் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். டாக்குமெண்டேஷன், நீங்க டாக்குமெண்டேஷன் பண்ணுங்கன்னு சொல்றோமே, அந்த டாக்குமெண்டேஷனை தான் குரான் பேசுது. குரானுடைய மிக நீளமான வசனம் என்பது எழுத்துப்பூர்வமான ஒப்பந்தத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. உங்களுக்கும் கடன் கொடுக்கல் வாங்கல் இருந்தா எவ்வளவு நெருங்கிய உறவா இருந்தாலும் பரவாயில்ல, அண்ணன் தம்பியா இருந்தாலும் பரவாயில்ல, எழுதி வச்சுங்க. இப்ப அல்லாஹ்வுடைய கிருபையினால முஸ்லிம் சமூகம் நிறைய மாறிடுச்சு. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு 1 லட்ச ரூபாய் கேட்கறாங்க, 50,000 ரூபாய் கேட்கறாங்க அப்படின்னா கொடுத்துட்டு பாய் இது எழுதி இருக்கிற சைன் போடுக்கலாம், இது கூட நம்ப மாட்டியா, நான் இந்த 50,000 ரூபாய்க்கு ஒருத்தெல்லாம் போயிட்டேன்னா அந்த அளவுக்கு பெருமானம் இல்லையா, காசே எனக்கு வேணாம், உறவும் வேணாம் அப்படின்னு உறவு முறிச்சிக்கிற அளவுக்கு நம்ம சமூகம் எமோஷனலா இருக்காங்களே தவிர இது குர்ஆனுடைய கட்டளை. இதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா பிற்காலத்துல நம்முடைய சந்ததியினர் காலத்துல கூட என்ன வாங்கினோம் என்ன கொடுத்தோம் என்பது கிளியரா இருக்கு. நீங்க நிறைய குடும்பங்களை பாக்குறேன்ல, குடுக்கல் வாங்கலதான் பிரச்சனையே வருது. ஏன்னு கேட்டா யாரை வேணுக்குன்னு ஏமாத்தல, சில பேர் மறந்துருப்போம் வாங்கினத. சில பேர் எப்படின்னா வாங்கினதை மறந்துடுவாங்க, கொடுத்ததை மட்டும் ஞாபகம் வச்சிருப்பாங்க. சில பேர் ரிவர்ஸாவும் இருப்பாங்க. அப்ப மறதி என்பது இயல்பாக உள்ளது. அப்ப எழுதி வச்சுக்கிறதுனால, சைன் போட்டுக்கிறதுனால என்ன தப்பு?
இது குர்ஆனுடைய வழிகாட்டல். அப்ப குர்ஆனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நாட்டுடைய நிர்வாகம், ஒரு குடும்பத்துடைய நிர்வாகம், ஒரு பள்ளிவாசல் ஜமாத்துடைய நிர்வாகம் எல்லாம் கணக்கு எல்லாமே. இப்போ ஒரு திருமணம்னா என்ன பண்றோம்? தப்தர் பண்றோம் இல்லையா? எழுத்துப்பூர்வமா எழுதிக்கிறோம். அத்தனை சாட்சிகள் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த ஜமாத் சாட்சியா இருக்கு. மணமகனுடைய தரப்பில் சாட்சி இருக்கிறது. மணமகளுடைய தந்தை வழியாக இருக்கிறார். இத்தனை இருந்தாலும் எதுக்கு ஒரு ஆவணம் வச்சிருக்கிறோம்? அதுதான் நீடித்திருக்கக்கூடிய ரெக்கார்டு தான் பேசும். அப்ப அந்த ரெக்கார்டை பத்தி தான் அல்லாஹு தாலா இந்த சூரத்துல் பக்ராவுடைய ஆக மிகப்பெரிய வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். எதையுமே எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்யும் போது அது குழப்பத்திற்கு பதிலாக ஒரு ஒழுங்கை, டிசிப்ளினை கொண்டு வரும் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான படிப்பினை. என்னங்கிட்ட இஸ்லாத்துடைய அடிப்படையில தான் இன்றைய கணக்கீடுகள், இன்றைய பதிவீடுகள் எல்லாமே இருக்கு. ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்னால நம்ம ஊர்ல ஒரு இளைஞர்கள் கொண்ட ஒரு டீமை செலக்ட் பண்ணி ஒரு லிஸ்ட் கொடுத்தோம். என்னன்னா ஒரு தெருவுலையும் எத்தனை மக்கள் வசிக்கிறாங்க, எத்தனை ஆண்கள், எத்தனை பெண்கள், அதுல எத்தனை பேர் பள்ளிக்கு போறாங்க, எத்தனை பேர் பள்ளிக்கு போகல, எத்தனை பேர் என்ன மாதிரியான வேலையில பணி செய்யறாங்க அப்படிங்கிற டேட்டாலாம் நம்மள்ட்ட இருக்கணும். சில ஊர்கள்ல இருக்கு, சில முன்மாதிரியான ஊர்கள்ல அந்த மாதிரி இருக்கு. என்னன்னா ஒரு கம்ப்ளீட் அந்த ஊரை பத்தி கம்ப்ளீட் டேட்டா இருக்கும். அப்ப அந்த ஊர்ல அந்த மஹல்லாவுல ஒரு ஜக்காத்தை வசூலிக்கிறீங்கன்னா யாரிடத்தில் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்கான டேட்டா இருக்கும். இன்னைக்கு நம்மள்ட்ட எந்த டேட்டாவும் கிடையாது. டேட்டா இல்லாத காரணத்தால் என்ன ஆகுது? ஒரு ஃபித்ரா கலெக்ட் பண்ணா கூட சில சமயங்கள் தகுதியுடைய பலருக்கு ஃபித்ரா போய் சேருவதில்லை. சில சமயங்கள் ஒரே ஆளுக்கு 10 அமைப்புகள் சேர்ந்து போட்டி போட்டு போய் ஃபித்ரா கொடுத்துட்டு போறாங்க. நைட்டு ஒரு ஆள் ஃபித்ரா கொடுத்துட்டு போறாரு, காலையில ஒரு ஆள் ஃபித்ரா கொடுத்துட்டு போறாரு, அடுத்த நாள் மதியம். ஏன்னா ஒருங்கிணைப்பு இல்லை. எல்லாம் நாங்க தான் நன்மை செய்வோம். நன்மை செய்யற 4 பேர் ஒரே விஷயம் செய்யறோம். ஆனா என்ன பண்ண மாட்டோம்? ஒன்னா சேர்ந்து செஞ்சிட மாட்டோம். செஞ்ச தெய்வ குத்தம். அல்லாஹ் நம்மளை தண்டிச்சிருவான். ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணா அல்லாஹ் நம்மளை தண்டிச்சிருவான். ஒன்னானா நீங்க அமைப்புலாம் ஒன்னாக்க வேணாம், குறைஞ்சபட்ச டேட்டா ஷேர் பண்ணிக்கலாம். இந்த 10 பேருக்கு நான் கொடுக்குறேன்பா, இந்த 10 பேருக்கு நீ கொடுக்காத, இன்னொரு ஜமாத் கொடுக்கட்டும் அப்படிங்கிற ஒரு குறைந்தபட்ச புரிந்துணர்வு கூட நமக்கு இல்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்ற பிறகு அவர்கள் செய்த அடிப்படையான முதல் வேலைகளில் ஒன்று கூபாவில் அந்த பள்ளிவாசல் கட்டுறாங்க. அடுத்து அவங்க செஞ்ச மிகப்பெரிய வேலை மதீனாவில் எத்தனை யூதர்கள் இருக்கிறார்கள், மதீனாவில் எத்தனை அன்சார்கள் இருக்கிறார்கள், எத்தனை முஹாஜிர்கள் வந்தார்கள். இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சியாளராக ஆவதற்கு முன்னால் செய்த அடிப்படை வேலைகளில் ஒன்று. ஆனா என்ன பிரச்சனைனா இது எல்லாம், இந்த வரலாறுகள் எல்லாம் ட்ரெடிஷனல் மதரசாக்கள் சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை. அதனால இதை உரத்து சொல்ல வேண்டிய ஆலயங்கள் விடப்பட்டதில்ல, இதை உரத்து சொல்வதில்லை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக கணக்கெடுத்தார்கள். இன்னைக்கு நாம கணக்கெடுக்காததுனால நம்மளை கணக்கெடுத்துட்டு இருக்கிறாங்க. அதான் பிரச்சனை. கணக்கெடுப்பு செய்ய வேண்டியவர்கள் நாம, வரலாற்றை தொகுக்க வேண்டியவர்கள் நாம. ஒரு வரலாறு எப்படி எழுதப்பட வேண்டும் என்பதற்கு உலகத்துக்கே கற்றுக் கொடுத்தவன் இப்னு கல்தூன் என்று சொல்லப்படக்கூடிய நம்முடைய பாட்டான். ஆனா இன்னைக்கு நமக்கு அதை பத்தி எந்த நாலேஜும் இல்லை. என்ன வேணா செய்வோம், ஆனா என்ன பண்ண மாட்டோம்? அதை ஆவணப்படுத்த மாட்டோம். 2016 சென்னையில ஒரு பெரிய வெள்ளம் வச்சு எல்லாருக்கும் தெரியும். நம்மளாம் வெளிநாட்டுல இருக்கோம். எல்லா முஸ்லீம் அமைப்புகளும் போட்டி போட்டு என்ன பண்ணாங்க? உதவி செஞ்சாங்க. அதாவது சில முஸ்லீம் அமைப்புகள் அந்த இதுல போயிட்டு அந்த நீர்ல போயிட்டு தங்களோட உயிரை கூட பொருட்படுத்தாமல் முழங்கால் அளவுக்கு நீர், சில பேருக்கு முட்டி அளவுக்கு நீரெல்லாம் போய் நிறைய பேரை காப்பாத்தி பல ஊர்களுக்கு வேற இடங்களுக்கு தங்க வைத்தார்கள். பல நாட்களாக உணவுப் பொருட்கள் கொடுத்தார்கள், உடைகள் கொடுத்தார்கள், எல்லாம் கொடுத்தாங்கல்ல. எங்கேயும் ஆவணம் கிடையாது, ஒரு ஆவணம் கிடையாது. நாங்க ஒரு சிறு குழு அது 2 லட்ச ரூபாய் செலவு பண்ணி ஈரம்ங்கிற பெயர்ல ஒரு டாக்குமெண்ட்ரி இன்னைக்கு யூடியூப்ல போனாலும் நீங்க போய் பார்க்கலாம். அத்தனை முஸ்லீம் மக்கள் என்ன பணி செஞ்சாங்கன்றத அது இல்லாத ஒரு ஆள் தான் ஆவணப்படுத்தி வச்சோம். அதனாலதான் இது செஞ்சாங்கன்ற ஒரு ஆவணம் இருக்கு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய பட்டியல் எடுத்தாங்க. யாருக்கெல்லாம் ஜக்காத் கொடுக்கணும் பட்டியல் இருக்கும்.
ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுவாங்க, அரசாங்கத்திலிருந்து அந்த அரசாங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் போய் போன வருஷம் உனக்கு இவ்வளவு ஜக்காத்து, இந்த வருஷம் இவ்வளவு ஜக்காத்து கொடு, ஜக்காத்தை வாங்கிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் ஜக்காத் யாருக்கு கொடுக்கணும் அந்த பட்டியலை வச்சிருந்தாங்க. யார் யாரெல்லாம் எந்தெந்த போரில் பங்கேற்றார்கள், அந்த போர்ல ஒரு கனிமம் கிடைக்குது அப்படின்னா அந்த போர்ல பங்கேற்றவர்கள் கொடுக்கணும்ல, அதனால போரில் பங்கேற்றவர்களுடைய பட்டியல் இருக்கும். முஹாஜிர்களுடைய பட்டியல், அன்சார்களுடைய பட்டியல், யூதர்களுடைய பட்டியல், இது எதிலுமே இல்லாத சாபியங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஓரிரேனும் வழங்கக்கூடியவர்களுடைய பட்டியல் என்று எல்லாமே எழுத்து மூலமாக பதிவு செய்யப்பட்டது. அதாவது உலகத்திலேயே ஒரு அரசு, ஒரு சமூகம் எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்த சமூகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஒப்பற்ற சமூகம். ஆனா இப்ப நம்ம ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் அதுக்கான கல்விக்கான தேடலே நம்மகிட்ட இப்பதான் வந்திருக்கு. அதே போல கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல யார் யாரெல்லாம் போர்ல பங்கு பெற்றாங்க, யார் யாரெல்லாம் ஷஹீதானாங்க, அவர்களுடைய மனைவி விதவைகள், அவர்களுக்கான உதவித்தொகை எல்லாமே அதாவது ஒரு ப்ராப்பரான டாக்குமெண்டடான ஒரு ஆர்கனைஸ்டான ஸ்ட்ரக்சர்ல இஸ்லாமிய ஆரம்ப வரலாறு அப்படித்தான் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, உண்மை என்பது நன்மைக்கு வழிகாட்டும், நன்மை என்பது சொர்க்கத்துக்கு வழிகாட்டும். எனவே ஒரு அரசு, அது எந்த அரசா வேணா இருக்கலாம், அரசை ஆளக்கூடியவர்கள் யார் வேணாலும் இருக்கலாம், ஆனால் நாம் எல்லாம் அந்த அரசுல ஒரு பகுதி என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அப்ப இந்த சமூகத்துக்கு தேவையான விடயங்கள் கிடைக்க வேண்டும் என்றால், தேவையான விஷயங்களுக்காக போராட வேண்டும் என்றால், முதலில் நம்மை பற்றிய சரியான தகவல்களை ஒப்படைக்க வேண்டியது நம்முடைய கடமை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா 2011 எடுக்கப்பட்ட டேட்டா அப்படி பாத்தீங்கன்னா 5.86 தான் முஸ்லீம்களுடைய மக்கள் தொகை. ஆனா குறைந்தபட்சம் முஸ்லீம்களுடைய மக்கள் தொகை சரியான முறையில கணக்கிடப்பட்டால் ஒரு 2 இலக்கு தொடுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு தமிழ்நாட்டில். ஏன் அந்த அளவுக்கு அதிகமா நம்ம இருந்து நம்ம பதிவு பண்ணல அப்படின்னா, நிறைய இடங்கள் அதை பத்தி அவேர்னஸ் கிடையாது. வெளிநாட்டுல இருப்பாங்க, வெளிநாட்டுல இருக்கிறவங்களை பதிவு பண்ணலாமா வேணாமாங்கிற அந்த ஒரு தெளிவின்மை, இது போல பல விஷயங்களால நம்ம சரியான விஷயங்களை தகவல்களை பதிவு செய்யாத காரணத்தினால் நம்மளுடைய மக்கள் தொகை என்ன இருக்கணுமோ அதை விட குறைவாக பதிவு செய்யப்படுவதை நாம் என்ன பண்றோம், அதிகமாக பார்க்கிறோம். உண்மையிலே ஒரு நல்ல அரசு, ஒரு மக்கள் நலனை மையமாக கொண்ட அரசு, அது எப்போதும் ஒரு பிளான் போடக்குள்ள யூகத்தின் அடிப்படையில் செயல்படாது, தரவுகள் அடிப்படையில் தான். இப்போ ஒரு காலை உணவு திட்டம் இருக்கு அப்படின்னா, பிள்ளைகளுக்கு அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு காலை உணவு திட்டம் விரிவுபடுத்துறாங்க அப்படின்னா, விரிவுபடுத்தக்கூடிய அந்த பள்ளிகள்ல எத்தனை மாணவர்கள் படிக்கிறார்கள், அதை வைத்து தான் என்ன பண்ணுவாங்க, அதற்கான பட்ஜெட்டை ஒதுக்கீடு செய்வார்கள். இல்ல ஒரு ஊர்ல நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க, பள்ளிக்கூடங்கள் குறைவாக இருக்கிறது, அப்ப பள்ளிக்கூடங்கள் குறைவா இருக்கு, அப்ப இன்னும் நம்ம அதிகமா ஒதுக்கலாம், ஏன்னா அந்த அளவுக்கு மாணவர்கள் இருக்கிறாங்க. அப்படி இந்த மாதிரி எல்லா டேட்டாவை வச்சுதான் வளர்ச்சி திட்டங்கள் நடைபெறும். ஆனா நடைமுறையில பெரும்பாலும் டேட்டாவை வச்சு குறைக்கிறதுக்கு தான் பாக்குறாங்க. அது வேறு விஷயம், இது கம்மியாயிடுச்சு, இதை எடுத்துருவோம்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் எல்லாத்துக்குமே என்ன தேவைன்னா, கணக்கெடுப்பு என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை முஸ்லீம் குடும்பங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அவங்க நம்மளை கணக்கெடுக்கிறதுக்கு பதிலாக நம்மளே கணக்கெடுக்கிறது நல்லது. ஏன்னா முதல்ல பிரச்சனை நம்ம பேர் அவன் வாயிலே நுழையாது. நம்ம பேரு நம்ம முஸ்லீம்கள்ட்ட இருக்கிற இன்னொரு டிராபேக் என்னன்னு கேட்டீங்கன்னா, நேற்று ஒரு பள்ளிக்கூடத்துக்கு புவனகிரியில போயிருந்தேன். அங்க ஒரு விஷயம் பேசிட்டுக்குள்ள, சார் உங்க ஆளுங்கிட்ட ஒரே பிரச்சனை சார், பர்த் சர்டிபிகேட்ல ஒரு பேர் எழுதியிருக்கிறாங்க, ஆதார்ல அந்த ஸ்பெல்லிங் வேற மாதிரி இருக்கு, இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல போனா அதுல வேற மாதிரி இருக்கு, நாங்க 10th எக்ஸாமுக்கு போகக்குள்ள நாங்க இதை சொல்றதா அதை சொல்றதா இதை சொல்றதான்னு தெரியல, எங்களுக்கு அந்த பேரை உச்சரிக்கவும் எங்களுக்கு தெரியல. அப்ப பர்த் சர்டிபிகேட் தான் ஃபைனலா எடுத்துப்பாங்க. அப்ப நம்ம என்னதான் நம்ம ஒழுங்கா கொடுத்தாலும் நம்ம பாக்குறோம், பெரோஸ் கான் அப்படின்னா அவன் போராஸ் கான் போட்டு வச்சிருப்பான், இல்ல வேற ஏதாவது ஒரு பேரை போட்டிருப்பான் என்ன. அப்ப அப்படிலாம் இல்லாம அது சரியான முறையில பதிவு செய்யப்படணும் அப்படின்னா, அவர்களை விட நாமே இன்னைக்கு எல்லாத்தையுமே இணையம் இருக்கு, எல்லாத்தையுமே மொபைல் இருக்கு. மொபைல் இல்லாதவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னைக்கு மொபைல் இல்லாத மனிதர்களே இல்லைங்கிற அளவுக்கு இருக்கு. ஸ்மார்ட் போன்ல போய் அந்த கவர்மெண்ட் வெப்சைட்ல போயிட்டு ரொம்ப சிம்பிளா ட்ரை பண்ண ஒரு 4 நிமிஷம் தான் ஆச்சு.
ஒரு பெரிய எந்த தகவலும் கிடையாது. இந்த 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 பயான தலைப்புல பேச சொன்னவங்க கூட என்ன சொன்னாங்கன்னா, அதுல முஸ்லீம்கள் தங்களுடைய மதத்தை சொல்லும் போது இஸ்லாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் கேட்கல. அந்த எந்த விவரமும் அது இல்லை. இது வந்து முதல் கட்டத்துல அந்த குடும்ப தலைவர் பேர் கேட்கிறாங்க. யார் அந்த ஃபேமிலிக்கு ஹெட்டோ அந்த நேம கரெக்டான நேம ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம இங்கிலீஷ்ல தமிழ் எந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்றீங்களோ அதை போட்டீங்கன்னா உங்க மொபைல் நம்பர் கேட்குது. உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வருது. அந்த ஓடிபி ஜஸ்ட் என்ட்ரி பண்ணீங்கன்னா உள்ள போயிடும். உள்ள போன உடனே உங்க வீடு வந்து வீட்டுடைய ஃப்ளோர் என்னவா இருக்கு, டைல்ஸா இல்ல சிமெண்டா கான்கிரீட்டா, அந்த மாதிரி வீட்டுடைய வால் என்னவா இருக்கு, வீட்டில் வந்து ரூஃப் ஒட்டி இருக்கா இல்லையா, வீட்டில் வந்து பப்ளிக் டாய்லெட்டு இல்லை வந்து ஷேர்டு டாய்லெட்டா, வீட்டில் என்ன மாதிரி வாட்டர் யூஸ் பண்றீங்க, பேக்கேஜ் வாட்டரா போர்வெல்லா, இந்த மாதிரி அடிப்படை தகவல்கள் தான். ஒரு குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கீங்க, எத்தனை மேரிட் கப்புள்ஸ் இருக்கிறீங்க, இந்த மாதிரியான நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தகவல். இதுல ஏதோ கன்ஃபியூஸ் ஆவதற்கோ இதை நிறைவேற்றுவதன் மூலமாக நம்முடைய குடியுரிமை பறிக்கப்படும்னோ எந்த விதமான தேவையில்லாத அச்சமும் இல்லை. இன்னும் கேட்டா இதெல்லாம் நிறைவேற்றது நமக்கு ரொம்ப நல்லது. இன்னைக்கு இந்தியா இருக்கக்கூடிய நிலைமையில நாளைக்கு நீ இந்தியன் சிட்டிசனே இல்லைன்றோம். ஏன்னா பாஸ்போர்ட்டும் இந்தியன் பாஸ்போர்ட் இருந்தாலும் அது குடியுரிமைக்கான சான்று இல்லைன்ட்டான். ஆதாரமும் அவ்வளோ தூரம் கம்பல் பண்ணாம சில இதுல ஆதாரே தேவையில்லைங்கிறான். வர காலத்துல எதை சொன்னாலும் நம்ம இந்தியன் நம்புவான்னு நம்ம வந்து என்ன பண்ண தெரிஞ்சிக்கவே முடியல. ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல இந்த மாதிரி விஷயங்களை நம்ம முடிஞ்ச வரைக்கும் சரியான முறையில பதிவு செஞ்சிட்டோம் அப்படின்னா ஒரு நம்பர் ஒன்று வருது, 11 டிஜிட் நம்பர். அந்த நம்ம வீட்டுக்கு அடுத்து 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் கணக்கெடுக்க வரவங்கள நம்பரை கொடுத்தா அந்த நம்பரை அவங்க என்ட்ரி பண்ணிட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா நம்ம பெரும்பாலும் அவங்க வர டைம்ல குடும்பத் தலைவர் வீட்டில் இருக்க மாட்டோம், பெண்கள் தான் இருப்பாங்க. அவங்க சில நேரங்கள் சில தகவல்களை தவறா கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல அவங்க கொடுக்கக்கூடிய தகவல்களை அவங்க தவறா என்ட்ரி பண்றதுக்கோ அல்லது பேரை தவறா எழுதுறதுக்கோ லொகேஷன் தவறா எழுதுறதுக்கான காரணங்கள்லாம் இருக்கு. ஏன்னா எதையுமே மனித தவறுகள் தானே, மனிதர்கள் தானே எடுக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், நாம வந்து நாமளே ஒரு சுயமா பண்ணிக்கலாம். இன்னும் யாருக்கு பண்ண வாய்ப்பு இருக்குதோ பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு 4 நிமிஷம் தான், அதிகபட்சம் 5 நிமிஷம் உங்க மொபைலை வாங்கி ஈஸியா பண்ணி கொடுக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ் மக்களில் சிறந்தவர்கள் யார் என்று கேட்டபோது, யாரால் மக்களுக்கு பிரயோஜனம் இருக்கிறதோ, யாரால் மக்களுக்கு நன்மை கிடைக்கிறதோ, யாரால் மக்கள் பயன்பெறுகிறார்களோ அவர்கள் தான் மக்களில் சிறந்தவர்கள். நம்ம ஒரு நாளைக்கு நம்மளுடைய நேரத்துல எவ்வளவோ மணி நேரங்களை வீணாக்குறோம், எவ்வளவோ மணி நேரங்களை பொழுதுபோக்கிற்காக, வெறும் அடுத்தவர்களை குறை சொல்வதற்காக, அரட்டை அடிப்பதற்காக, புறம் பேசுவதற்காக, இன்ன பிற காரியங்களுக்காக எவ்வளவோ மணி நேரங்களை செலவு செய்யக்கூடிய நம்மால முடிஞ்ச ஒரு 4 குடும்பம் 5 குடும்பம் சுத்தி முத்தி இருக்கக்கூடிய ஒரு 5 குடும்பத்துக்கு என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம வந்து ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி நம்ம ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு சமூகத்துக்கு சேவை செய்த மாதிரியும் போவோம். சமூகத்தினுடைய எந்த டேட்டாவும் மிஸ் ஆகாம சரியான முறையில ரெக்கார்ட் செய்வதற்கும் நம்ம வந்து சேவை செய்த மாதிரி அமையும். ஏன்னா ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் பாவம் செய்யுமாறு கட்டளையிடப்படாத வரைக்கும் சட்டப்பூர்வமான அதிகாரத்துக்கு நம்ம கீழ்ப்படியலாம். நம்ம எந்த ஒரு ஆட்சியில் இருந்தாலும் பாவம் செய்ய சொல்றாங்க. எல்லாரும் மது குடிச்சாகணும் நாள்ல இருந்து. நீ இந்திய குடிமகன்னா நாளைக்கு எல்லாரும் காலையில ஒரு பாட்டில் குடிக்கணும் அப்படின்னா அதுக்கு கீழ்ப்படின்னு நமக்கு அவசியம் இல்லை. இல்ல எல்லாரும் வட்டி வாங்கணும் அப்பதான் இந்திய குடிமகன் அப்படின்னா அதுக்கு கீழ்ப்படிவதற்கு நமக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அது அல்லாத இது போன்ற பொதுவான விஷயங்களை அலட்சியப்படுத்தாம, ஏன்னா ஒரு காலத்துல இதையெல்லாம் அலட்சியப்படுத்தியதனுடைய விளைவைத்தான் நம்ம சிஐஏல பார்த்தோம். அலட்சியப்படுத்தியதனுடைய விளைவைத்தான் கடந்த தேர்தலுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு அதாவது ஓட்டளிக்க முடியல அப்படின்னு பதர்னத்தை பார்த்தோம். இன்னும் கேட்டா எனக்கு தெரிஞ்சு இந்த 40-50 வருஷத்துல கடந்த 3 வருஷமா தான் டாக்குமெண்ட் எடுக்கணும், டாக்குமெண்ட்டை பத்திரப்படுத்தி வைக்கணும், நம்ம வந்து பின்னால என்ன வேணா ஏற்படலாம் அப்படிங்கிற அச்சம் தான் நம்ம முஸ்லீம் சமூகத்துக்கு மத்தியில இந்த ஆவணப்படுத்துவதோட முக்கியத்துவத்தை என்ன பண்ணுச்சு, உணர செய்தது. எனவே அந்த அடிப்படையில நாம் இந்த மாதிரி அரசாங்கங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை அது பாவமாக இல்லாத பட்சத்துல அதனால முஸ்லீம் சமூகத்துக்கு எதுவும் பாதகம் ஏற்படாது அப்படிங்கிற அடிப்படையில
அதுக்காக வந்தே மாதரத்தை முதல்ல பாடினா நல்லதுன்னு சொல்லிட்டு நான் அரசை இம்ப்ரெஸ் பண்றேன்னு என்ன பண்ணக்கூடாது. அதை நம்ம பாடக்கூடாது. ஏன்னா அது நேரடியாக இஸ்லாத்துக்கு முரணான ஒரு விஷயம். அந்த மாதிரி இஸ்லாத்துக்கு முரண் இல்லாத விஷயங்களை இந்த மாதிரி நம்மளே சுயமாக பதிவு செய்வதன் மூலமாக நம்மளுடைய பேர் சரியான முறையில் பதிவு செய்யப்படும். எழுத்து பிழைகள் இருக்காது. நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் தவற விடப்பட மாட்டார்கள். குறிப்பா ஃபாரின்ல இருக்கக்கூடியவங்க, அது குடும்பத்தோடு இருக்கக்கூடியவங்க சொல்றேன். குடும்பத்தோடு இருக்கக்கூடிய பலர் சரியான முறையில் அவங்க ரேஷன் கார்டுல, ஸ்மார்ட் கார்டுல, ஆதார்ல, மற்ற விஷயங்களை பிள்ளைகளோட விவரங்களை சரியான முறையில் பதிவு செய்யறது இல்லை. ஸ்மார்ட் கார்டில் ஒன்று நானே பிள்ளைங்களுக்கு பேரெல்லாம் என்ட்ரி பண்ணல. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், இனி காலங்கள் ரொம்ப மோசமான காலங்களாக இருக்கக்கூடிய காரணத்தினால அப்படி எல்லாம் இல்லாமல் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன் பண்ணணும். அதே போல முஸ்லீம் சமூகம் என்பது நன்மை செய்வதில் மற்றவங்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் போது இந்த சமுதாயத்தை பத்தி என்ன சொல்றான், இது ஹைர உம்மத், இது சிறந்த சமுதாயம். ஏன் சிறந்த சமுதாயம்? நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய சமுதாயம். குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத்து லின்னாஸ் தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். நீங்கள் தான் உலகத்தில் தோற்றுவிக்கப்பட்ட சமூகங்கள்ல மிகச் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள். நாம் ஒரு அரசிலே ஒரு நாட்டிலே வாழும் போது அந்த அரசு இது மாதிரியான விடயங்களை சொல்லும் போது, இந்த மாதிரி திட்டங்களுக்கு இது என்ன, இந்த டேட்டாஸ் எல்லாம் வச்சுதான் முஸ்லிம்கள் தமிழ்நாட்டில் இத்தனை சதவீதம் இருக்கிறாங்க, அந்த டேட்டா இருந்தால் தான் நாளைக்கு இடஒதுக்கீடு உயர்த்தணும்னா கூட நம்ம இஷ்டத்துக்கு நாங்கள் 20% இருக்கோம்னு சொல்லி தான் கேட்க முடியாது. ஆதாரபூர்வமா என்ன இருக்கு, இப்போ 5.8 இருக்கு அப்படின்னா இப்போ முஸ்லீம்கள் 7% இருக்காங்க, முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு உயர்த்தித்தாங்க அப்படி நம்ம உரிமை குரல்களுக்கு கூட, நம்மளுடைய மஹல்லாக்களுடைய வளர்ச்சிகளுக்கு, நம்மளுடைய மாணவ சமூகத்தினுடைய கல்வி பணிகளுக்கு, நம்ம சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு, இது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி டேட்டாக்கள், இந்த மாதிரி கணக்கெடுப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனவே நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய சமூகத்தை, ஒவ்வொரு குடும்பத்தையும் இணையத்துல சுயப்பதிவு செய்வதற்கு நாம் ஊக்குவிக்க வேண்டும். அப்படி முடியலன்னா குறைஞ்சபட்சம் அந்த அடுத்த 15 நாள்ல கணக்காளர்கள் வரும்போது சரியான தகவல்களை கொடுப்பதோடு மட்டுமல்ல, அவங்க சரியான தகவல்களை எழுதுறாங்களாங்கிறத இன்ஷூர் பண்ணிட்டு, அது கொஞ்சம் நேரம் தேவைப்பட்டா குடும்ப தலைவர் பர்மிஷன் போட்டு லீவு போட்டாவது அதை ஃபில் பண்ணணும். ஏன்னா முன்னாடிலாம் நம்ம இதெல்லாம் ஒரு அக்கறை இல்லாம இருந்துட்டோம். இனிமேலும் அப்படி இல்லாம உண்மையான தகவல்களை மட்டும் வழங்கணும். அதே சமயத்துல இந்த பெயரை சொல்லி சம்பந்தம் இல்லாதவங்க பல இடங்கள் நடக்குது. சென்சஸ் எடுக்க வரேன்னு சொல்லிட்டு அரசுடைய எந்த விதமான அதிகாரப்பூர்வமான அலுவலர்களாக இல்லாமல் வேறு நபர்கள், சந்தேகத்துக்குரியவர்கள், சமூகத்துக்கு பாதகத்தை ஏற்படுத்துபவர்கள் வந்தா அதுல நம்ம வெடிப்பாக இருந்து இந்த சமூகத்தை நல்லபடியாக நாம் காத்தருள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த முஸ்லிம் சமூகத்தை இந்த இந்திய நாட்டில் எல்லா விதமான சட்ட ஒழுங்குகளையும் பின்பற்றி வாழக்கூடிய ஒரு முன்மாதிரி சமூகமாக மாற்றி நாளைய இந்தியாவை உருவாக்கக்கூடிய, இயக்கக்கூடிய ஒரு வல்லமை மிக்க ஒரு ஆளுமைகளாக இந்த சமுதாயத்தினுடைய இளைஞர்களை மாற்றுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்கள் அனைவரையும் ஒரு கருவியாக மாற்றுவானாக என்று பிரார்த்தித்தவனாக, எந்த பெருமானாரை நேசிக்கிறோமோ அந்த பெருமானாரோடு மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் எழுப்பப்படக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும்